கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 9வது மாதத்தின் முதலாம் நாள் கூட கர்த்தருடைய கிருபையினாலே நாம் இந்த மாதம் பரிசுத்த ஓய்வு நாளாய், மனமகிழ்ச்சி நாளாய் காலையில எல்லாம் ஆலயத்துக்கு போயிட்டு நமக்கு மீண்டுமாய் கூட இந்த ஜீசஸ் மிஸ்பா மினிஸ்ட்ரிஸில் கூட வாக்குத்தத்த ஆராதனையில் பங்கு கொள்ளும்படியாய் தேவன் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். அதற்காக கர்த்தருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். ஆண்டவர் கடந்த 8 மாத காலமளவும் நம்மை உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், எல்லாவற்றுக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை என்ன பண்ண கடவுது, ஆள கடவுதுன்னு சொன்னது போல இந்த இருதயத்தை தேவனுடைய சமாதானம் ஆண்டு கொண்டு நம்மை வழி நடத்தி, நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் என்று சொன்ன இயேசுவை நாம் பற்றி கொள்ள ஒரு கிருபையை தேவன் கொடுத்தார். இந்த 9வது மாதத்தின் முதலாம் நாளை காண கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக நன்றி. ரோமர் எழுதின புஸ்தகத்தில் 8வது அதிகாரத்தில் 17வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, நாம் பிள்ளைகளால் சோந்தரரும் ஆமே, தேவனுடைய சோந்தரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சோந்தரரும் ஆமே, கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவரோடே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். அவரோடே கூட. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இந்த உலகத்துல ஏன் இந்த பாடுகள் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். இயேசு சொல்லிட்டு போனார், உபத்திரவப்பட்டது உனக்கு நல்லது, என் பிரமாணங்களை என்ன பண்ணீங்க, கற்றுக்கொண்டீங்க. உலகத்துல உனக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் உலகத்தை என்ன பண்ணேன், யாரையுமே விட்டு வைக்கல. அவங்க யாரா இருந்தாலும் சரி, உயர்ந்தவங்களா இருந்தாலும் சரி, தாழ்ந்தவங்களா இருந்தாலும் சரி, ஏழையானாலும் சரி, பணக்காரனாலும் சரி, நடுத்தர மக்களானாலும் சரி, எல்லாருக்கும் என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா உலகத்துல உபத்திரவம் இருக்கு. உபத்திரவம் இல்லாத மனிதனே இல்லை. ஆனா ஆண்டவராகிய தேவன் சொன்னார், உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் இந்த உலகத்தை என்ன பண்ண நான் ஜெயித்தேன் என்று இயேசு நமக்கு முன்மாதிரியா இருக்கிறார். அப்ப ஆண்டவராகிய தேவன் நாம் பிள்ளைகளானால் நாம சுதந்திரமும் ஆமே. அப்ப பாருங்க, நீங்களும் நானும் யாருடைய பிள்ளைகள் சொல்லிக் கொள்கிறோம் உரிமையா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய பிள்ளைகள் சொல்றவங்கள ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உண்மையாகவே நாம் எல்லாரும் கர்த்தருடைய பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே. அப்ப இந்த சுதந்திரத்தை குறித்து தான் ஆண்டவர் இந்த மாதத்துல பேச சொன்னார். ஏன்னா கடந்த மாதம் நம்முடைய இந்தியாவில் 1947 என்ன பெற்றாங்க, சுதந்திரம் பெற்றாங்க. அந்த சுதந்திரம் பெறுவதற்கு எப்படி பெற்றாங்கன்னு அவங்கள போய் கேட்டு பாருங்க. பாடுபட்டு தான் என்ன வாங்கினாங்க, சுதந்திரம் வாங்கினாங்க. சும்மா வாங்கல. ஒரு தேசத்தினுடைய சுதந்திரமா இருக்கலாம், அல்லது பாவத்திலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து நம்மை விடுதலையாக்குற நமக்கு கிடைக்க சுதந்திரம் வந்தாலும் அதை எப்படி வாங்க வேண்டும் என்று சொன்னால் பாடுபட்டு தான் வாங்கணும். சும்மா யாரும் என்ன பண்ண முடியாதுங்க, வாங்க முடியாது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு தன்னுடைய சொந்த குமாரனை அனுப்பி வச்சு இந்த பாவத்திலிருந்து நம்முடைய விடுதலையாக்கும்படியாக தான் நம்ம சுதந்திரமா கர்த்தர் வாழ வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் வேத புஸ்தகம் சொல்லுகிறது, கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. சங்கீதம் 127:4 சொல்லுது, இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். அப்ப நீங்களும் நானும் இந்த உலகத்தில் அத்தனை பேரும் பாருங்க, எல்லாம் ஆண்டவர் படைத்த பிள்ளைகள். அல்லேலூயா. அப்ப பிள்ளைகள் கர்த்தரால். நீங்களும் ஒரு நாள் தாயின் கருவிலிருந்து அப்படியே முன்குறித்து வெளியானவங்க தான் நீங்களும் நானும் கூட. கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. அதனால தான் பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். ஒருவேளை மருந்தினால் வரும் சுதந்திரம்னு போட்டிருக்கல, மருத்துவரால் வரும் சுதந்திரம்னு போட்டிருக்கல, ஒருவேளை நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கலாம், ஆனாலும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அவனுக்கு பிள்ளை வேண்டும் என்று சொன்னால் அந்த கர்ப்பவதி ஆகிற அந்த தாயானவளை பாருங்க, அவள் 10 மாத காலமளவு அந்த பிள்ளையை பெற்றெடுவதற்கு பாடுபடணும். சும்மா இல்ல, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்று கட்டுப்பாடு பாருங்க. அதுல தான் என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, அந்த 10 மாத காலமளவும் அந்த பிள்ளையை பெறுவதற்கு அவன் என்ன பண்றா தெரியுமா, பாடுபடுறா, வேதனைப்படுகிறா. வேதனையோடு கூட பிள்ளை என்ன பண்ணுவாய், பெறுவாய். அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். அப்ப அந்த தாயினுடைய கருவில் அந்த பிள்ளையை கர்த்தர் எப்படி உருவாக்குறாரு. ஒவ்வொரு கண்ணு, ஒரு மூக்கு, ஒரு வாய், அந்த டிசைன்லாம் யாரு கொடுத்தது? மருந்து கொடுத்துச்சா, மாத்திரை கொடுத்துச்சா, அல்லது கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டதாக மருத்துவர்கள் டிசைன் பண்ணி கொடுத்தாங்களா? இல்லைங்க. உன்னை என்னையும் உண்டாக்கின நம்முடைய தேவன், வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமுள்ள. இப்ப பாடணும் பாருங்க, சர்வ வல்லவர் எனக்கு என்னானாரு, சொந்தமானார். சாவை வென்றவர் என்னவானாரு, ஜீவனானார். அந்த ஜீவனை கொடுத்தவர் அவர் தாங்க. ஹல்லேலூயா.
அதுதான் பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். வேத புஸ்தகத்துல நாம் வாசிக்கிறோம், ஆதியாகமத்தின் புஸ்தகத்துல 47வது அதிகாரத்துல 11வது வசனத்தை நீங்க வாசிங்கன்னு சொன்னா அதுல போட்டிருக்கு, பார்வோன் கட்டளையிட்டபடியே யோசேப்பு தன் தகப்பனுக்கும் தன் சகோதரருக்கும் எகிப்து தேசத்துல நல்ல நாடாகிய ராமசேஸ் என்னும் நாட்டிலே சுதந்திரம் கொடுத்து அவர்களை என்ன பண்ணா, அந்த எகிப்து தேசத்துல பாருங்க கொடிய பஞ்சம் வரும் என்று அறிவிக்கப்பட்ட போது யோசேப்பை கொண்டு போய் அந்த தேசத்திலே ஆண்டவர் உயர்த்தி வச்சார். அல்லேலூயா. பார்வோனுக்கு அடுத்தபடியாக சுதந்திரம் கொடுத்து வாழ வைக்கிறான் எகிப்து தேசத்துல. அது யார் கட்டளை போட்டதுன்னு கேட்டீங்கன்னா பார்வோன். யாருக்கு கட்டளை? யாருக்குங்க? யோசேப்பு. ஆதியாகமத்தில் வாசிக்கும் போது நம்ம வாசிக்கிறோமே, இருள் நிறைந்ததா இருந்தது, வெறுமையா இருந்தது. நம்முடைய வாழ்க்கையும் அப்படிதான் இருந்தது. ஒரு காலகட்டத்தில் இருந்தபோது வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொன்னாரே அந்த தேவன், அந்த வெளிச்சம் வந்த பிறகு அந்த இயேசுவாகிய கர்த்தர் உன் உள்ளத்துல உதித்த போது, அந்த பரிசுத்த ஆவியானவர் உன் உள்ளத்துல வந்த போது பாருங்க, நமக்குள்ள இருந்த பாவம் என்ன படுச்சுங்க? நீங்கிட்டு. அல்லேலூயா. அதுதான் அங்க சொல்லப்படுகிறது. நாம் ஒரு காலத்துல அடிமையில இருந்தோம், பாவத்துக்கு அடிமையா இருந்தோம். அந்த அடிமைத்தனத்திலிருந்து நம்மை ஒருவர் மீட்டார். அவர் தான் யாருங்க? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆனால் தான் அங்க போட்டிருக்கு, நாம் பிள்ளைகளானால் சுதந்திரமாமே. உங்களுக்கு சுதந்திரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த உலகம் ஒருவேளை பாருங்க பாவம் நிறைந்த உலகமா இருந்தாலும் அந்த அடிமைத்தனத்திலிருந்து இயேசுவாகிய கர்த்தர் நம்மை விடுதலையாக்கி நம்மை அவருடைய பிள்ளைகளாய் சுதந்திரமாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. இந்த 9வது மாதத்துல அப்படியா எப்படிப்பட்ட சுதந்திரம் கர்த்தர் பிள்ளைகளுக்கு கிடைக்கும் என்பதை குறித்து வேத புஸ்தகத்துல ஒரு 3 காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. நாம் எடுத்து வாசிக்க போறோம். முதலாவது சுதந்திரம் நமக்கு என்ன கிடைக்கும்னு கேட்டீங்கன்னா, வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 16:6 வாசிங்க. நேர்த்தியான இடங்களிலே எனக்கு பங்கு கிடைத்தது, ஆம் சிறப்பான சுதந்திரம் எனக்கு. அப்ப முதலாவது நமக்கு என்ன சுதந்திரம் கொடுக்கிறாருன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் சிறப்பான ஒரு சுதந்திரம், பெஸ்ட், தி பெஸ்ட். அப்ப ஆண்டவருடைய சுதந்திரம் எப்படிப்பட்டது? உலகத்துல மனிதர்கள் பாருங்க ஒரு தேசத்துக்காக போராடி சுதந்திரம் வாங்கியிருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து நமக்காக பாவத்தை வென்று பாருங்க நமக்கு ஆசீர்வாதத்தை வைத்து விட்டு போயிருக்கிறார். அதனால தான் 2 பிரிச்சு வச்சிருக்கிறார், வானம் பூமி, ஆசீர்வாதம் சாபம். கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய தேவன் 2 பிரித்து வைத்திருக்கிறார். வைத்து உன்னை எதை நீ தெரிந்து கொள்ள விரும்புகிறாய் கர்த்தர் உன்னை பார்த்து கேட்கிறார். ஆனால் தான் சொன்னாரு, நேர்த்தியான இடங்களில் எனக்கு என்ன கிடைத்தது? பங்கு. 2 ஸ்திரீகள் உட்கார்ந்து இருந்தாங்க இயேசுனுடைய பாதத்துல. ஒருத்தி அநேக காரியங்களை குறித்து கவலை கொண்டிருந்த ஸ்திரீயா தான் உள்ளே உட்கார்ந்து இருந்தா. ஆனா இன்னொருத்தியும் உட்கார்ந்து இருந்தா, அவள் ஆண்டவரிடத்துல நல்ல பங்கை தெரிந்து கொண்டா. வசனம் கால்களுக்கு தீபம், பாதைக்கு. அவள் பாருங்க ஆண்டவரிடத்துல நல்ல பங்கு. நீங்களும் நானும் தேவனிடத்துல வரும்போதெல்லாம் நமக்கு ஒரு நல்ல பங்கு இருக்குது, மறந்துடவே கூடாது. நேர்த்தியான இடத்துல எனக்கு என்ன கொடுத்தார் ஆண்டவர்? பங்கு கிடைத்தது. ஆம் சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. அப்ப முதலாவது சிறப்பான சுதந்திரம் நமக்கு கிடைக்கும். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாதாக. அந்த 9வது மாத காலத்துல கூட ஆண்டவராகிய தேவன் நமக்கு ஒரு சிறப்பான சுதந்திரத்தை கர்த்தர் கிடைக்கும் என்று சொல்லுகிறார். அததான் அங்கே வேத புஸ்தகத்துல வாசிக்கிறோம். ஒரு பெண்ணை குறித்து நான் வாசித்தேன். அவள் யார் என்று சொன்னால் எஸ்தர். எஸ்தர் எழுதின புஸ்தகத்துல 2வது அதிகாரத்துல 9வது வசனத்தை நீங்க வாசிங்கன்னா அதுல போட்டிருக்க, அந்த பெண் அவள் பார்வைக்கு நன்றாய் இருந்தபடியால். யாருடைய பார்வைக்கு? ராஜாவுடைய பார்வைக்கு. அவளுக்கு அவள் கண்களிலே தயவு கிடைத்தது. ஆகையால் அவளை சுத்திகரிப்புக்கு வேண்டியவைகள் எல்லாம் அவளுக்கு தேவையான மற்றவைகளையும் அவளுக்கு கொடுக்கவும், ராஜ அரண்மனையில் இருக்கிற 7 தாதிமார்களை அவளுக்கு நியமிக்கவும் ஜாக்கிரதைப்பட்டு கன்னி மாடத்திலே சிறந்த ஒரு இடத்திலே தாதியும் வைத்தான். எங்க வச்சானா? சிறந்த இடத்துல. அப்ப உங்களை இணையும் பாருங்க, சிறந்த இடத்துல கொண்டு வந்து கர்த்தர் வச்சிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உனக்கு என்ன சுதந்திரம் வேணும்னு கேட்டா, சிறப்பான சுதந்திரம் வேணும். யார் நிமித்தம் அது கிடைக்கும்? கர்த்தராகிய இயேசுவின் நிமித்தம் தான். அவர் தான் உனக்கு நல்ல பங்கு நீ தெரிஞ்சு வச்சிருந்தேன்னு சொன்னா, அவர் பாதத்துல உட்காருவ, ஒரு வசனத்தை கேட்ப. அவர் சிறப்பான இடத்துல உனக்கு என்ன வச்சிருக்கிறாரு? பங்கு வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, உபாகமத்தின் புஸ்தகத்துல 26வது அதிகாரத்துல
19வது வசனம் சொல்லுகிறது அப்படியே கூட, நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்றும், நான் சொன்னபடியே நீ உன் தேவனாகிய கர்த்தரான எனக்கு பரிசுத்த ஜனமாய் என்றும் அவர் இன்று உனக்கு சொல்லுகிறார் என்றான். நீங்களும் நானும் சிறப்பான இடத்துல பங்கு கொடுத்தது மாத்திரமல்ல, ஆண்டவர் நம்மளை ஒரு சிறப்பான ஜனமா பிரித்தெடுத்து வைத்திருக்கிறார். அது என்ன தெரியுமா? பரிசுத்த ஜனம். அல்லேலூயா. அதான் சொல்றாரு, நீ நானும் மகிமையில் உன்னை சிறந்திருக்கும்படி என்ன பண்ணுவேன்? செய்வேன். மகிமை யாருக்கு உரியது? எந்த மனுஷனுக்கும் உரியதல்ல. மகிமை தேவனுக்கு உரியது. அதான் கேராபீன்களும் சேராபீன்களும் அவரை பார்த்து சொல்லுகிறது, கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். நான் பரிசுத்தராயிருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். வேதம் சொல்லுகிறது, பரிசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாய் இருக்கட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும், அநியாயம் செய்கிறவன் இன்னும் என்ன செய்யட்டும்? அநியாயம் செய்யட்டும். பரிசுத்தமாயிருங்க ஆண்டவர் சொல்றாரு. அப்ப சிறப்பான சுதந்திரம் நமக்கு என்ன பண்ணும் தெரியுமா? கிடைக்கும். எந்த ஜனங்களுக்கு தெரியுமா? பரிசுத்தமாய் வாழ்கிற ஜனங்களுக்கு. இந்த பூமியிலே இந்த வேத புத்தகத்தை எடுத்தீங்கன்னு சொன்னா, உலகத்துல எத்தனையோ புத்தகங்கள் எழுதியிருக்காங்க. ஆனா இந்த வேத புத்தகத்துக்கு ஆண்டவர் ஒரு டைட்டில் வச்சிருக்கிறாரு. என்ன தெரியுமா? பரிசுத்த வேதாகமம். எத்தனையோ புத்தகங்களுக்கு டைட்டில் இருக்கு. ஆனா எந்த புத்தகங்களுக்கும் பரிசுத்தம், இந்த ஹோலி என்று அல்ல. அது ஒன்றே ஒன்றுதான், இந்த வேதாகம புத்தகத்துல பரிசுத்த வேதாகமம். அப்ப முதலாவது என்ன கிடைக்கும்னு கேட்டீங்கன்னா, சிறப்பான சுதந்திரம் நமக்கு என்ன பண்ணும்? கிடைக்கும். ரெண்டாவது ஒரு சுதந்திரம் கிடைக்கும். பாருங்க, சங்கீதம் 37:18. உத்தமரின் நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார், அவர்கள் சுதந்திரம் என்னென்றைக்கும் இருக்கும். அவங்க சுதந்திரம் என்னென்றைக்கும் நிற்குமா? சங்கீதக்காரன் சொல்லுகிறார், உத்தமர்களின் நாட்களை கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு? அறிந்திருக்கிறார். அவர்கள் சுதந்திரம் என்னென்றைக்கும் என்ன பண்ணுமா? அப்ப என்னென்னைக்கும் நிற்கும் சுதந்திரம் கிடைக்க போகுது. என்னென்றைக்கும் பர்மனண்டான சுதந்திரம், நிற்கிற சுதந்திரம் ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார். அப்படியா கூட வேத புஸ்தகத்துல 2 நாளாகமத்துல நீங்க 7வது அதிகாரத்துல 16வது வசனத்தை நீங்க வாசிங்கன்னு சொன்னா, அதுல போட்டிருக்க, என் நாமம் இந்த ஆலயத்தில் என்னென்றைக்கும் இருக்கும்படி நான் இதை தெரிந்து கொண்டு பரிசுத்தப்படுத்தினேன், என் கண்களும் என் இருதயம் என்னாலும் இங்கே. ஆண்டவர் ஒருத்தனை தெரிஞ்சிட்டாருன்னு சொன்னா, கடந்த மாதத்துல கூட 9ஆம் தேதி நான் சொன்னேன், தெரிந்து கொள்ளப்பட்டவள் தரித்து கொள்ள வேண்டிய 4 காரியங்கள். அதே போல கர்த்தர் ஒருவனை தெரிஞ்சு கொண்டா, அழைக்கப்பட்டவர்கள் கூட்டத்தில் நம்ம இருக்கக்கூடாது, தெரிந்து கொள்ளப்பட்டவள் கூட்டத்தில் நம்ம இருக்கணும். அதுல சிலராய் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா, என் நாமம் இந்த ஆலயத்தில் என்றென்றைக்கும் இருக்கும்படி. நீங்களும் நான் அவருடைய ஆலயம் தான். நீங்களே ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம்னு சொல்றாரு. இந்த ஆலயத்துல ஆண்டவர் இருக்கும்படி நான் இதை தெரிந்து கொண்டு என்ன பண்ணினேன்னா பரிசுத்தப்படுத்தி வச்சிருக்கிறாராம். அப்ப பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒருவன் என்ன பண்ண முடியாது? தரிசிக்க முடியாது. என் கண்களும் என் இருதயமும் என்னாலும் சிசிடிவி கேமரா இல்ல, இது அந்தந்த ஏரியால மட்டும் வச்சுட்டு திருப்பி திருப்பி பார்க்கறதுக்கு. இது உலகமெங்கும் சுற்றி இருக்கிற என்னங்க? கண்கள். அல்லேலூயா. அதான் வேதம் சொல்லுகிறது, என் கண்களும் என் இருதயமும் என்னாலும் எங்க இருக்கும்பா? ஆண்டவர் சொல்றாரு, நீங்க தான் அந்த ஆலயம், நான் தான் அந்த ஆலயம். அல்லேலூயா. இதை நான் பரிசுத்தப்படுத்தி வச்சிருக்கேன்ப்பா. உலகத்துல ஒரு சில ஆலயங்களை நான் பரிசுத்தப்படுத்தி வச்சிருக்கிறேன். அதுல என் கண்களும் இருதயமும் என்னாலும் என்ன பண்ணும்? இருக்கும்பா. அதுதான் அங்க சொல்லப்படுகிறது, என்றென்றைக்கும் நிற்கும் சுதந்திரம் கிடைக்கும். இந்த சுதந்திரத்தை யார் கொடுத்து வச்சிருக்காருன்னு கேட்டீங்கன்னா, யாருங்க? கர்த்தர். இன்னொரு வசனம் சொல்லுகிறது, சங்கீதம் 105:9, அவர் ஈசாக்குக்கு இட்ட ஆணையை என்றென்றைக்கும் என்ன பண்ணியிருக்கிறார்? நினைத்திருக்கிறார். ஈசாக்குக்கு ஆணை கொடுத்தாராம், ப்ராமிஸ் வேர்டு. ஆண்டவர் பாருங்க, இட்ட ஆணைய கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு? கர்த்தர் நினைத்திருக்கிறார். நம்ம என்ன பண்ணுவார்? ஆசீர்வதிப்பார். யாரு நினைக்கிறாங்களோ நினைக்கலையோ, நம்மளை ஒருத்தர் நினைக்கணும், தினந்தோறும் நினைக்கணும். யார் நினைக்கணும்? சில வேளை மனிதர்கள் எப்படின்னு கேட்டீங்கன்னா, செஞ்சா நினைப்பாங்க, செய்யலைன்னா மறந்துடுவாங்க. நம்முடைய தேவன் அப்படிப்பட்டவர் இல்லை. அவர் மறவாத தேவன். எத்தனை மனிதர்கள் பார்த்தேன் ஐயா, ஒருவரும் உம்மை போல. ஆனா ஏன் தெரியுமா? அங்க சொல்லியிருக்கு பாருங்க, ஈசாக்கு இட்ட ஆணையை அவர் எந்தெந்தைக்கு எப்பயோ இட்டாரு, எந்த ஆண்டு காலத்திலேயோ இட்ட ஆணை, அதை அவர் மறக்கலைங்க. அல்லேலூயா.
மனிதன் மறந்து போயிட்டான். நேசர் இயேசு என்ன பண்ணாதவர் தெரியுமா? மாறாதவர். அல்லேலூயா. அதான் சொல்றாரு, என்றென்றைக்கும் நிற்கும் சுதந்திரம் நமக்கு என்ன பண்ணுங்க? கிடைக்கும். அவர் இட்ட ஆணையை அவர் மறக்க மாட்டாரு. மனிதர்கள் மறந்து போயிடலாம், ஆனா தேவன் மறவாத தேவன். அந்த ஆலயத்தின் மேல என்றென்றைக்கு அவருடைய கண்களும் இருதயத்தையும் என்ன பண்ணியிருக்கிறாருங்க? வைத்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? உலகத்துல எத்தனையோ வழி இருக்கு. குருடன் அறியாத வழியிலே கூட அவர் என்ன பண்ணுவார்? நம்மை நடத்துவார். உனக்கு இதுதான் வழி நீ நினைப்ப, அறியாத வழியில கூட அவர் உன்னை என்ன பண்ணுவார் தெரியுமா? நடத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்ப முதலாவது கர்த்தர் சொன்னார், சிறப்பான சுதந்திரம் கிடைக்கும். ரெண்டாவது ஆண்டவர் சொன்னார், என்றென்றைக்கு நிற்கிற சுதந்திரம் உனக்கு என்ன பண்ணும்? கிடைக்கும். மூன்றாவது ஒரு சுதந்திரம் கிடைக்கும். ஏசாயா 61:7, உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும், லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள், அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு. தங்கள் தேசத்தில் என்ன சுதந்திரமா? இரட்டிப்பான சுதந்திரம். ஆண்டவராகிய தேவன் சொல்றாரு. அப்ப மூன்றாவது இரட்டிப்பான சுதந்திரம் நமக்கு என்ன பண்ணுங்க? கிடைக்கும். எல்லாம் டபுள் டபுள். எத்தனை பேருக்கு வேணுங்க? பாத்தீங்களா? இப்ப உடனே ஆமேன் ஆமேன்றோம், அல்லேலூயா அல்லேலூயான்றோம். ஆண்டவர் சொல்றாரு, ஆனா கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு உபத்திரவம் வரும்போது, வேதனை வரும்போது, கண்ணீர் வரும்போது, நீதிமானருக்குள்ளே ஓடி எப்படி இருப்பானா? சுகமா தங்குற ஒரு இடம் இருக்குங்க. அது வேற உலகத்துல எந்த இடமும் இல்ல. அது இயேசுனுடைய பாதபடி. அல்லேலூயா. வானம் என்னுடைய சிங்காசனம், பூமி என்னுடைய அந்த பாதபடியில இயேசுடைய பாதத்துல வந்து உட்கார்ந்து பாருங்க. அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு ஆண்டவர் பாருங்க சிறப்பான சுதந்திரத்தை மாத்திர கர்த்தர் வச்சிடல. ஆண்டவர் பாருங்க என்றென்றைக்கும் நிற்கிற சுதந்திரத்தையும் கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அதோடு மாத்திரமல்ல, இரட்டிப்பான சுதந்திரத்தையும் கர்த்தர் கொடுப்பார். ஒரு மனிதனை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். வேத புஸ்தகத்துல 1 சாமுவேலின் புஸ்தகத்துல 1வது அதிகாரத்துல 5வது வசனம் சொல்லுது, அன்னாளை சிநேகித்தபடியினால் அவளுக்கு இரட்டிப்பான பங்கு என்ன பண்ணுவானா? கொடுப்பானா. அன்னாள் பாருங்க, அவளுக்கு ஒரு பலவீனம் இருந்தது. என்னன்னு கேட்டா, கர்த்தரோ அவள் கர்ப்பத்தை என்ன பண்ணியிருந்தார். ஆனா அந்த வேளையில கணவன் நேசிப்பானான்னு பார்த்தாரு. ஆனா இந்த கணவன் ரொம்ப அன்புள்ள கணவன் போலக்குது. அல்லேலூயா. ரொம்ப நேசிக்கிற கணவன். சில வேளையில சொல்லுவோம், இந்த யோசேப்பு கூட சொல்லுவார், நான் நேசிக்கிறேன், என்னை பகைக்கிறார்கள். நான் பாருங்க கதை சிநேகிக்கிறேன், என்னை விரோதிக்கிறாங்க. ஆனா அந்த யோசேப்புடைய ஜெபம் எப்படி தெரியுமா? அவர் கேட்பாரு, கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே நீ தான் நியாய தீர்ப்பின் தேவன். அவங்க ஜெபம் அவங்களுக்கு பாவமா என்ன பண்ண கடவுது? போக கடவுது. வாய் அளவுல நேசிக்கிறது இல்ல, உள்ளத்தின் அளவுல நேசிக்கணும். இயேசு சொல்றாரு பாருங்க, அன்னாள் நேசித்தபடியினால் அவளுக்கு என்ன கிடைச்சது? இரட்டிப்பான. ஆண்டவர் பாருங்க பங்க கர்த்தர் கொடுக்கிறார். அன்னாளை எப்படி எல்கானா நேசித்தானோ, அதே போல் இயேசுவை நீங்களும் நானும் நேசித்தா, இயேசுவின் மேல் நீங்களும் நானும் அன்பு கூர்ந்தா, வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. சகரியா எழுதின புஸ்தகத்துல 9வது அதிகாரத்துல 12வது வசனம் சொல்லுகிறது, அப்படியாய் நம்பிக்கையுடைய சிறைகளே, இரட்டிப்பான நன்மையை உனக்கு அது எப்ப தருவேன்? இன்னைக்கே தருவேன்றார். ஆனா என்ன பண்ணுமா தெரியுமா? நம்பிக்கையுடைய, நீ யார் மேல நம்பிக்கை வச்சிருக்க? உன் பணத்து மேலையா? உன் பாருங்க அறிவு மேலையா? உன் அனுபவத்து மேலையா? கர்த்தர் கேட்கிறாருங்க, எதன் மேலையும் நம்பிக்கை வைக்காத. எல்லாத்தையும் ஒரு நாள் நம்பிக்கை வச்சா கூட இங்க விட்டுட்டு தான் போகணும். ஆனா கர்த்தர் மேல நம்பிக்கை வச்ச பாருங்க சிறைகளே, எதுக்கு திரும்புங்கப்பா? அரணுக்கு திரும்புங்கப்பா. உனக்கு என்ன வச்சிருக்கேன் தெரியுமா? இரட்டிப்பான நன்மை. அல்லேலூயா. அது நான் இன்னைக்கே உனக்கு என்ன பண்ணுவேன் தெரியுமா? தருவேன்னு கர்த்தர் சொல்றாரு. எத்தனை பேருக்கு வேணுங்க? அல்லேலூயா. அதை இன்னைக்கே கர்த்தர் கொடுக்க போறாரு. அதனால தான் கர்த்தர் இந்த மாதம் நமக்கு சுதந்திரத்தை கொடுக்கிற ஒரு மாதம். நீங்க அவருடைய சுதந்திரரா இருப்பீங்கன்னு சொன்னா, ஆண்டவர் ஆகிய தேவன் முதலாவது நமக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், சிறப்பான சுதந்திரம் நமக்கு என்ன பண்ணுங்க? கிடைக்கும். ரெண்டாவது என்ன கிடைக்கும் கேட்டா, என்னென்னைக்கும் நிற்கிற சுதந்திரம் நமக்கு என்ன பண்ணும்? கிடைக்கும். மூன்றாவது இரட்டிப்பான சுதந்திரம் நமக்கு என்ன பண்ண தெரியுமா? கிடைக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் செய்ய நினைத்தது என்ன பண்ணாது? தடைபடாது. இந்த பாடலை பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்தி நாம் ஜெபம் பண்ணி முடிக்கலாம். செய்ய நினைத்தது அது தடைபடாது.
தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் கரங்களை தட்டி பாடுவோம். நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் என்னை பார்க்கும், என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். நான் கலங்கி நின்ற போது கலங்காதே என்றாரே. நான் தனித்து நின்ற போது நான் இருக்கிறேன் என்றாரே. நான் கலங்கி நின்ற போது கலங்காதே என்றாரே. நான் தனித்து நின்ற போது நான் இருக்கிறேன் என்றாரே. கர்த்தர் என் கரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலகே, நான் உன்னை என்று கைவிடேன் என்றாரே. கர்த்தர் என் கரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலகே, நான் உன்னை என்றும் கைவிடேன் என்றாரே. என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிங்க? நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். உங்களை சுற்றி இருக்கிற கண்கள் எல்லாம் அதை பார்க்கும். அல்லேலூயா. உம்மை நன்றியோடு சோத்தரிக்கிறோம் தகப்பனே. இந்த அருமையான 9ஆம் ஆண்டவரே மாதத்திலே கூட அப்பா, முதலாம் நாள், இந்த பரிசுத்த ஓய்வு நாள், மனமகிழ்ச்சி நாள், இந்த மாலை வேளையில கூட நாங்கள் இந்த ஜீசஸ் மிஸ்பா மினிஸ்ட்ரிஸ்ல கூடி இந்த நாமத்தை ஒருமித்து உயர்த்த இந்த வாக்குத்தத்த ஆராதனையை கத்த நீ நிறைவேற்றி கொடுத்த கிருபைக்காய் சோத்திரம். இந்த 9 மாத காலமளவும் கர்த்தருடைய கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை அதிசயமாக நடத்தி வந்த கர்த்தரை நாங்கள் துதிக்க, அவரை போற்ற, அவருடைய நாமத்தை உயர்த்த நீர் கொடுத்த கிருபைக்காக நன்றி அப்பா. இந்த மாதத்தில் நீங்கள் கொடுத்த வாக்குத்தத்தத்தை எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, எங்களுடைய குடும்ப வாழ்க்கையில, எங்களுடைய வேலை ஸ்தலத்துல, எங்களுடைய ஊழியத்துல கர்த்தர் உம்முடைய வாக்குத்தத்தத்தை நீ நிறைவேற்றி கொடுக்கும்படி இதை பார்க்கிற, இதை கேட்கிற அநேகர் இந்த வாக்குத்தத்தத்தை நான் சுதந்திரித்துக் கொண்டேன் என்று இயேசுவின் நாமத்தினாலே ஜெயம் கொடுத்தார் என்று சொல்லும்படி கர்த்தர் உதவி செய்யுங்க. ஏனென்று சொன்னால் நீர் ஜெயம் கொடுக்கும் தேவன் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். உம்மிடத்துல வந்து நிற்கிறோம்ப்பா, உம்முடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிறோம். உம்முடைய வசனத்தை தியானித்து அதை ஏற்றுக்கொண்டு அதை எங்களுக்கு ஆண்டவரே சுதந்திரமாக்கி கொடுக்கிற தகப்பனுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். மகிமைப்படுத்தும், நாமத்தை உயர்த்தும். வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும், ஒவ்வொரு குடும்பங்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே அவர்களையும் அவர்கள் குடும்பங்களையும் இந்த மிஸ்பாவின் ஊழியத்தில் எந்த நோக்கத்தோடு ஐக்கியப்படுத்துறீங்களோ இந்த ஐக்கியம் பிதாவோடு குமாரனோடு பெற்ற ஐக்கியமா கிறிஸ்துவின் வருகை பரியந்தம் காணப்பட்டு நாங்கள் எல்லாரும் உடைய வருகைக்கு ஆயத்தப்பட, தகுதிப்பட, எங்களை மறைத்து கொள்ளும்படி உடைய வருகையிலே ஆண்டவரே நாங்கள் ஆயத்தப்பட உதவி செய்யுங்க, கிருபை செய்யுங்க. கரை புலதரையற்றவர்களா, மாசற்ற மனவாட்டிகளா காணப்பட உதவி செய்யும். பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன வளமுள்ள பிதாவே, ஆமென்.